ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கலை அஸ்ட்ரோ சேனல் மூலமாக நான் உங்களை சந்திச்சு பேசல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஜோதிட கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து என்னன்னா ஜோதிட அடிப்படையத்துல வந்து ராசிகளை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த ராசிகள்ல உள்ள நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வான மண்டலத்துல வந்து என்னன்னா பல நட்சத்திரங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த நட்சத்திரம் தான் இது வந்து அஸ்வினி நட்சத்திரம், இது பரணி நட்சத்திரம், இது கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இல்ல. ஒரு ஒரு நட்சத்திரங்கள் அதாவது நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, வானத்துல வந்து ஒரு தொகுதிகளாக ஒரு குரூப் மாரி தான் வந்து இருக்கும். அந்த குரூப்ப வச்சு அவங்க ஒரு ஒரு ஷேப் மாரி அந்த காலத்துல படம் வரையறாங்க. ஸோ இந்த ஷேப் இருந்துச்சுன்னா இன்ன நட்சத்திரம். சரிங்களா? அதே இது அடுத்த ஷேப் இன்னொரு ஷேப் வரும்போது, ஸோ நட்சத்திரங்களுடைய அந்த வானத்துல தெரியறத வச்சு ஒரு வரைபடம் வரையறாங்க. ஸோ இந்த வரைபடம் இருந்தா இந்த நட்சத்திரம், இந்த வரைபடம் வந்தா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற மாரி அவன் பிரிடிக்ட் பண்றாங்க. அப்ப அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, திரும்பி அதே மாரி வரணும் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் ஆகும், காலம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க கணக்கு பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த 28 நாள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நம்ம சந்திரன் வந்து ஒரு தடவை வந்து சுத்தி வர்றதுக்கு 28 நாள் சச்சுக்கிட்டு ஆகும். சரிங்களா? அப்ப ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு ஒரு நட்சத்திரங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த நட்சத்திரங்களுடைய ம், அந்தந்த அமைப்பு வந்து அப்படிங்கிறது தெரியும். நமக்கு வந்து கீழ இருந்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து எல்லா நட்சத்திரமும் தெரியாது. சரிங்களா? சில நட்சத்திரங்கள் சூரியனுக்கு நம்ம நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கும்போது அத பத்தி கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். அதே இது கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கும்போது பைனாகுலர் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப நம்மளுடைய ஆம், ராசி கட்டத்துல உள்ள நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 27 நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் 4 பாதங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினிய வந்து 4ஆ பிரிச்சானா என்ன ஆகும்? அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதம், அஸ்வினி 3ஆம் பாதம், அஸ்வினி 4ஆம் பாதம். சரிங்களா? சோ இப்ப 4 பாதங்களா பிரிக்கிறாங்க. இந்த 4 பாதங்களா பிரிச்சான்னா, அப்ப இப்ப நம்மளுடைய அ ராசி கட்டத்துல உள்ள நட்சத்திரங்கள பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 27 நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் 4 பாதங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினிய வந்து 4ஆ பிரிச்சானா என்ன ஆகும்? அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதம், அஸ்வினி 3ஆம் பாதம், அஸ்வினி 4ஆம் பாதம். சரிங்களா? சோ, இப்ப 4 பாதங்களா பிரிக்கிறாங்க. இந்த 4 பாதங்களா பிரிச்சான்னா, 27 நட்சத்திரம் இருக்கு. அப்ப 27 நட்சத்திரம் இன்டு 4 அப்படின்னு போட்டீங்கன்னா, அப்ப என்ன வருது? 27 இன்டு 4ன்னா 108. அப்ப 108 பாதங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த 108 பாதங்கள வந்து என்னன்னா, நம்மளுடைய ராசி வந்து என்னன்னா 12 ராசி இருக்கு. 12க்கு சமமா பிரிச்சு குடுக்குறாங்க. அப்ப சமமா பிரிச்சு குடுக்கும்போது வந்து என்னன்னா 108 டிவைடு பை 12 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 9. அப்ப 9 பாதங்கள். அப்ப ஒரு ராசிக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 9 பாதங்கள். சரிங்களா? ஒரு ராசிக்கு 9 பாதங்கள். அப்ப 12 ராசிக்கு 12 இன்டு 9 108 பாதங்கள். சரிங்களா? அப்ப 108 பாதங்கள். எப்ப இந்த 108 பாதங்கள்ல வந்து என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா 4 பாதம் உண்டு அப்படின்றோம். 108 4ஆல வகுத்தா 27 நட்சத்திரம். சோ நம்மளுடைய கால்குலேஷன் வந்து என்னன்னா 27 நட்சத்திரங்கள், 4 பாதங்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்ப 27 இன்டு 4 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணானா 108 பாதங்கள் வைக்கும். அந்த 108 பாதங்கள வந்து 12 ராசிகளுக்கும் பிரிச்சான்னா, ஒரு ஒரு ராசிக்கும் 9 பாதங்கள் அப்படிங்கிறது வரும். சோ, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல தெரியும். ஸ்கிரீன்ல வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஒரு ஒரு ராசி மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதான் காலபுருஷனுடைய கட்டம். இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னா 9 பாதங்கள் இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மேஷ ராசியில பாத்தீங்கன்னா, அஸ்வினி 1, 2, 3, 4. அப்ப 4 பாதங்கள். அப்ப அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பரணி 1, 2, 3, 4. அடுத்த ராசி அடுத்த நட்சத்திரம் வந்து அஸ்வினிக்கு அப்புறம் பரணி தான் வரணும். அதான் ஆர்டர் படி வர்றது. அப்ப பரணியில 1, 2, 3, 4. அப்ப அஸ்வினியில 4 பாதம் வந்துருச்சு. பரணியில 4 பாதம் வந்துச்சு. ஆனா ஒரு ஒரு ராசிக்கு பாத்தீங்கன்னா 9 பாதங்கள் அப்படின்னு இருக்கேன். இப்ப 8 வந்துருச்சு. அப்ப இன்னொரு பாதம் வரணும். அப்ப அடுத்த பாதம் பாத்தீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை. அதனால கார்த்திகை 1ஓட எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? சோ 9 முடிஞ்சிருச்சு. அப்ப கார்த்திகை 2, 3, 4ங்கிறது அடுத்த ராசியில வந்து தொடரும். அப்ப ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4. சரிங்களா? 3 வந்துருச்சு. அப்ப
இன்னும் மிச்சம் 6 பாதம் வரணும். 6 பாதத்துக்கு வந்து என்னன்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி வந்து 1, 2, 3, 4 வந்துருச்சு. ஏற்கனவே கார்த்திகையில 3 இருக்கு. இப்ப இப்ப ரோகிணில 4 இருக்கு. அப்ப மொத்தம் 7 ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் எத்தனை வரணும்? 9க்கு 2 வரணும். அப்ப அடுத்த நட்சத்திரத்துல உள்ள 2 பாதங்களை எடுத்துக்கிறாங்க. அப்ப மிருகசிரிஷம் 1, 2. சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம நட்சத்திரத்தினுடைய வரிசையின்படி வந்து என்னன்னா அப்படியே 9 வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 9 ராசிக்குமே வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா நம்ம இப்ப வந்து மேஷம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வரிசையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அதே மாதிரி ரோஹிணி, மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், சுவாதி, விசாகம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதுதான் வந்து என்னன்னா நட்சத்திரங்களுடைய ஆர்டர். இந்த ஆர்டர் படி தான் வந்து வரிசையா வந்து நம்மளுடைய வானவெளி மண்டலத்துல வந்து தோன்றுது. ஒன்னொன்னுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த நட்சத்திரம் வரிசைப்படி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்கிறதுனால அஸ்வினில 4 பாதம், பரணில 4 பாதம். ஏன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் சொல்லிட்டேன். அஸ்வினில 4 எடுத்துக்கிட்டாங்க, பரணில 4 எடுத்துக்கிட்டாங்க. அப்ப 8 ஆயிடுச்சு. இல்ல இன்னும் 9வது இல்லாதனால கார்த்திகைல 1 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து கார்த்திகையில மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து 2, 3, 4 வந்து என்ன ரிஷபத்துல போட்டுறாங்க. அடுத்த ராசியில போட்டுட்டா அப்ப ரிஷபத்துக்கு இந்த மிச்சம் 6 பாதம் வேணுமா? சோ அடுத்த ராசி அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா ரோகிணி. அப்ப ரோகிணில 4 எடுத்துட்டா இந்த 2 தான் தேவை. அடுத்த 2 எங்க வரும்? மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 2 எடுத்துக்கிறாங்க. 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபத்துல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்துல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷம் 3, 4 இருக்கிறத பேலன்ஸ போட்டுட்டான்னா அப்ப மிச்சம் எத்தனை வேணும்? 2 பாதம் போயிடுச்சுன்னா 7 பாதம். அந்த 7 பாதத்துல திருவாதிரை ஒரு 4 பாதம் போட்டுறாங்க, புனர்பூஷம் ஒரு 3 பாதம் போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ராசிலையுமே வந்து 9 பாதங்கள் வந்து நிரப்புறாங்க. அந்த 9 பாதங்கள் அப்படிங்கிறது நம்ம அந்த நட்சத்திரனுடைய ஆர்டர் படி வந்து வரிசையா ஃபில் பண்ணிட்டு வர்றாங்க. அஸ்வினில இருந்து வரிசையா ஃபில் பண்ணிட்டு அப்படி வரும்போது மீனம் வரைக்கும் வந்தா என்னன்னா மீனத்துல தான் கடைசி ரேவதி 4 பாதம் முடியும். சோ இந்த 27 நட்சத்திரத்தையும் ஃபில் பண்றாங்க. அப்ப இதன் மூலமா தான் வந்து என்னன்னா நீங்க அன்னைக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு நினைச்சான்னா இன்னைக்கு சந்திரன் இருக்கு. அப்ப சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்ப்பாங்க. சரிங்களா? நீங்க காலண்டர்லயே பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரம் வந்து எந்த ராசி கட்டத்துல குறிச்சிருக்கோ அந்த ராசி கட்டம் தான் அவங்க ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படிதான் ராசியை வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஸோ நீ வந்து என்னன்னா இதை பத்தின இன்னும் மேற்கொண்டு விஷயங்களை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.